மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? என்சான் உடம்புக்கு கண்களே பிரதானம்னாங்க. என்சான் உடம்புக்கு இந்த ஒரே ஒரு பிடி இருதயம்தான் பிரதானம். அது ஓடலைன்னாக்கா நாம் இல்லைங்களா? அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். எதை பற்றி பாருங்கள். நேயர்களுக்கு காலை வணக்கம். ஸோ இப்போ சில நிகழ்ச்சிகளாக ப்ரிவென்டிவ் கார்டியாலஜினா என்ன, அதாவது மாரடைப்பு போன்ற வியாதிகளை எப்படி தடுக்க முடியும், அதற்கு தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் கூட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க போகிறேன். ஸோ கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாரடைப்பு வந்தவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை வாழ்வதற்கான ஒரு வழிமுறை தான் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன். இது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி மூலமாக ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு வழிமுறை. உலக அளவில் எல்லா நாடுகளிலுமே, எஸ்பெஷலி மேலை நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் ஒரு கம்பல்சரியாக, அதை டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உடையவர்களுக்கு அவர்கள் அளித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ மருந்து மாத்திரைகள் அதற்கும் மேலே இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனை நம்ம உபயோகிக்க வேணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாரடைப்பு வந்தவர்களுக்கான ட்ரீட்மெண்ட், அதற்கான அணுகுமுறை என்னெல்லாம் அவர்களை குணப்படுத்துவதற்குன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மருந்துகள் மூலிமா குணப்படுத்துவது, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர், இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு கருவியை யூஸ் பண்ணி அந்த இரத்த குழாய் அடைப்புகளை நீக்குவது. மூன்றாவது தான் பைபாஸ் சர்ஜரி, கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அறுவை சிகிச்சை மூலிமா அந்த இரத்த குழாய் அடைப்புகளை அதிலிருந்து மீண்டு வருவது. அதாவது அந்த இரத்த குழாய் அடைப்பை பைபாஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, அதை தான் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 விதமான மருத்துவ அணுகுமுறைகளுக்குமே ஒரு அடிஷ்னல், அதற்கும் கூடுதலான ஒரு அணுகுமுறை தான் இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போது என்னுடைய மருத்துவ முகாம், அதன் பேர் கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட். நீங்கள் இப்போ இந்த படத்தில் கூட, இந்த ஸ்லைடில் கூட அதை பார்க்கலாம். ஸோ இங்கே சென்னையில் கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இதை தான் நாங்கள் முக்கியமாக செஞ்சுட்டு வரோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், என்னெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உடையவங்களுக்கு இப்போ கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ முக்கியமாக மாரடைப்புன்னு நான் சொன்னேன், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இன்ஃபாக்ஷன் இல்லையா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படிங்கிற ஒரு நோயால் அவதிப்படுறவங்க. அதற்கு மேலே அன்ஜைனானா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு மார்பகத்தில் வரக்கூடிய ஒரு வலி, செஸ்ட் பெயின், இதை தான் அன்ஜைனா அப்படின்னு சொல்கிறோம். அன்ஜைனா இருக்கிறவங்களுக்கும் இந்த ரீஹபிலிட்டேஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்தது இப்போது பல காரணங்களுக்காக ஹார்ட்டில் சர்ஜரி பண்ண வேண்டியிருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ் சர்ஜரி ஏற்கனவே சொன்னோம், அது ஒரு அறுவை சிகிச்சை முறை. அதற்கப்புறம் வேல்வ் ப்ராப்ளம்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட்டில் இதயத்தில் இருக்கக்கூடிய வேல்வ்ஸ், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வேல்வ் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க, வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது வேல்வ் ரிப்பேர். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கும் இந்த ரீஹபிலிட்டேஷன் உதவுது. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குங்க, சிறு வயதிலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உடையவங்க. அவர்களுக்கு பிறப்பிலிருந்தே ஹார்ட்டில் ஒரு ஓட்டையோ ஒரு அப்நார்மாலிட்டியோ இருந்தால் அவங்களுக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிறப்பிலேயே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கும் சர்ஜரி பண்ணி அந்த ப்ராப்ளமை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறாங்க. இப்போ நிறைய சர்ஜரிஸ்லாம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க கூட வளர்ந்த பிறகு அவர்களுக்கு டெஃபினட்டாக ஆர் ஈவன் அந்த யங்கர் ஏஜ்லேயே பண்ண முடிஞ்சாலும் ரீஹபிலிட்டேஷன் யூஸ்ஃபுல். முக்கியமாக வளர்ந்த பிறகு அவங்களுக்கும் ரீஹபிலிட்டேஷன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இப்போ ரீஹபிலிட்டேஷனில் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள். முக்கியமாக இது ஒரு எக்ஸசைஸ் பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன். எக்ஸசைஸ் நான் சொல்லும்போது உடற்பயிற்சி ரொம்ப இன்றியமையாதது. எதற்காக உடற்பயிற்சி முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உடையவங்க பேக் டு நார்மல் லைஃப், ஹெல்த்தி லைஃப் வரணுன்னா நல்ல ஒரு சீரான ஒரு மருத்துவ முறையிலான உடற்பயிற்சி முக்கியமாக இருக்குது. அதற்கு கூடயே அந்த பேஷண்ட்ஸ், அவங்க கூட வர ஃபேமிலி இல்லையா, அவங்கள பார்த்துக்கிறவங்க, இப்போ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்தால் கூட இருக்கிற ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க, இல்லை அம்மா அப்பாவை அவங்க
வளர்ந்த பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேர்டேக்கர்ஸ்க்கும் அந்த பேஷண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராமாகவும் இது அமையுது. என்ன எஜுகேஷன் ப்ரோக்ராம் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இந்த ப்ராப்ளம் வந்தது, எதனால அவங்களுக்கு இந்த வியாதி வந்தது, அடுத்தது என்னெல்லாம் முறைகளில் அவங்க அதை சீராக திரும்ப ஒரு நார்மல் ஹெல்த்தி லைஃப்க்கு கொண்டு வர முடியும். இப்போ சில பல மருந்து மாத்திரைகளும் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்தந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரியான மருந்து மாத்திரைகள். அதோட முக்கியத்துவத்தையும் அந்த கல்வி, அந்த எஜுகேஷன் செஷன்ஸில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம், விளக்கி சொல்கிறோம். ஏன்னா ஒரு மருந்து மாத்திரைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதனால தான் அவங்க அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. பேஷண்ட்ஸ் இது ஏதோ கொடுத்துருக்காங்க, சரி இந்த மாத்திரை 1 2 3 இதெல்லாம் நான் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை விட அதோடைய முக்கியத்துவம் ஒன்று எப்படி ஓரளவுக்கு செயல்படுதுன்னு தெரியும் பொழுது டெஃபினட்டாக அவங்களால அதை புரிஞ்சுட்டு இடைவிடாமல் அந்த மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்க முடியுது. ஸோ ஒரு எஜுகேஷன் கம் எக்ஸசைஸ் பேஸ்ட் ப்ரோக்ராமாக இந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனை உலக அளவில் இப்போ எல்லோரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ் வரக்கூட, என்ன அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெஃபினட்டாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்தவங்களுக்கு திரும்ப அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிறது அந்த காம்ப்ளிகேஷன்ஸோடைய அது வரக்கூடிய சான்சஸை ரொம்ப குறைச்சிடுது. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா சடன் கார்டியாக் டெத் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக். சடன் கார்டியாக் டெத்னால் ஓரளவுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கிறவர் திடீர்னு உயிரை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை. இதுதான் சடன் கார்டியாக் டெத்துன்னு சொல்கிறோம். இது ஹார்ட்டோடைய அந்த துடிப்பின் தன்மை மாறும்போது, அரித்மியா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது இந்த சடன் கார்டியாக் டெத் பார்க்குறோம். ஸோ இதுவுமே ரொம்ப குறைந்து விடுகிறது. ரெகுலராக கார்டியாக் ரீஹபிலிட்டேஷனில் ஈடுபடுறவங்களுக்கு இதுவும் இந்த காம்ப்ளிகேஷனும் குறைஞ்சிடுதுன்னு நிறைய ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் எப்போ ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரடைப்பு வந்த நபருக்கு உடனே அந்த தருணத்திலேயே ரீஹபிலிட்டேஷன் ஆரம்பிக்கணும். அந்த சமயத்தில் மெயினாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கவுன்சிலிங், ஆலோசனை சொல்லி அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும். அதற்கப்புறம் அவங்க சர்ஜரியோ ஏதாவது ஒரு ரிகவரி ஸ்டேஜ் ஒரு 4 to 6 weeks ஆன பிறகு 3வது ஃபேஸ் ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஃபேஸ். அப்போ அவர்கள் தொடர்ந்து இந்த எக்ஸசைஸ் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமே ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு இடைவிடாமல் செய்யும்போது லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், அதாவது 10-20 வருடங்களுக்கு மேலே கூட இந்த ரீஹபிலிட்டேஷனோட பெனிஃபிட்ஸ் நீடித்து இருக்கும். அவர்கள் ஆரோக்கியமாக ஹார்ட் அட்டாக்கே வராத ஒரு நபர் போலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை, ஒரு இதயத்துடைய அந்த பம்பிங் கெப்பாசிட்டி, அதோடைய வலிமை எதுவும் குறையாமல் நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து.